Hello guys, this is Surendra from Markham Industrial Training and Research Institute. ஸோ நம்ம என்ன கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8th செஷனில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம ஒரு 7 செஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த 7 செஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் தான் பார்த்தோம். கடைசி செஷன் மட்டும் தான் நம்ம என்னன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸசைஸ் மாதிரி பார்த்தோம். அந்த ரியல் டைம் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பார்த்தோம். ஃபுட் எக்ஸ்பென்சஸ், தென் வந்து அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ரிலேட்டடான ஒரு டேட்டா ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் பேஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் அனாலிசிஸ். இது வந்து நம்மளுக்கு டிட்டோ எதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன் மாதிரியே தான். பட் இங்கே என்ன நம்மளுக்கு டிடெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டோட நம்பர் ஆஃப் அட்டம்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்கம் கொடுக்கும். அந்த அவுட்கம்மை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்ல எத்தனை பேர் வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஃப்ராடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளோட இன்புட் ஷீட் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இன்புட் ஷீட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் வந்து பேங்க் நேம், தேர்ட் வந்து யூசர் நேம், தென் ஃபோர்த் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ரெக்கார்டு தான் நம்மளோட ரெக்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், செகண்ட் வந்து பேங்க் நேம், தேர்ட் வந்து யூசர் நேம், ஃபோர்த் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஓகேங்களா, இப்போ சீரியல் நம்பர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 25 ரெக்கார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளியரா நம்மளுக்கு அவுட்புட் வரதுக்காக ஒரு 25 ரெக்கார்ட்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 25 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. பேங்க் வந்து ஒரு 5 செட் ஆஃப் பேங்க்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ஒரு 5 பேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐசிஐசிஐ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கனரா, தென் வந்து சியூபி, தென் எல்பிபி. ஸோ இந்த மாதிரி 5 கேட்டகரியில போட்டுக்கலாம். இதே நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 ரிலேட்டடான பேங்க்ஸ்க்கு வந்து நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். தென் தேர்ட் வந்து எனக்கு தேர்ட் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் எப்படின்னா இருக்கலாம், ஜஸ்ட் ஏபிசி அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். டில் ஏல இருந்து ஒய் வரைக்கும் நான் கொடுத்துறேன். இப்போ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காலம். இப்போ ஏன்ற யூசர் ஐசிஐசி பேங்க்ல இருக்காரு. அவர் வந்து ஐசிஐசி பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு, கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த கார்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்னன்னா இங்கே பிரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து 0, 1, 2, 3 அப்படின்ற ஒரு 3 கேட்டகரி கொடுக்கலாம். 0, 1, 2, 3. ஓகேங்களா, அப்போ நம்ம இதை வந்து எப்படி இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா அன்பிளாக்டு. ஓகேங்களா, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிளாக்டு. தென் அதே ஒன்னா இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னா அன்பிளாக் தான், ஏன்னா ஒரு அட்டெம்ட் பண்ணலாம். தென் செகண்ட் வந்து என்னன்னா வார்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். தென் தேர்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ். நமக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்கமா கிடைக்க போகுது. இதை வச்சுதான் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இந்த யூசர்ஸை நம்ம வந்து ரேண்டமா என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வச்சு நான் வந்து கொண்டு போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 2, 3, 0, 1, 2, 1, 0, 3, 1 ஒரு ரேண்டமா ரிப்பீட்டடா நான் போட்டுக்கிறேன். கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவங்களோட நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன அவுட்புட்டா வரணும் அப்படின்னா நம்ம இங்க இருந்து டேட்டாவை லைக் ஒரு எக்ஸல் ஷீட்டை அங்க ரீட் பண்ணிட்டு அந்த ரீட் பண்ண எக்ஸல் ஷீட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி பிளாக்டு, அன்பிளாக்டு, வார்னிங் அப்படின்ற ஸ்டேட்டஸை கொண்டு வந்துட்டு என்னோட அவுட்கம் என்ன அப்படின்றது ஒரு கிளாரிட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்ன அவுட்கம் வரணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ
first வந்து read the CSV file. Okay, read the CSV file. Then second step எனக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா filter number of items column based on like 0, 1, 2 and 3. Okay, so then next step என்ன அப்படினு பாத்தீங்கன்னா append new column called status, new column called status as 0 as unblock, 0 and 1 as 0, 1 as unblock, then 2 as warning, then 3 as blocked. So this is what we are going to do. Okay, so first வந்து என்னன்னா ஃபைலை ரீட் பண்றோம். அந்த CSV ஃபைல் நம்ம பண்ணிருக்கோம் இல்லைங்களா, கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும். செகண்ட் வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படின்ற காலத்தை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் பேஸ்ட் ஆன் 0, 1, 2, 3. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பண்ணதை வச்சு நம்ம பண்ண போறோம். இதுதான் கோர், பட் என்னன்னா லாஜிக் தான். தென் தேர்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா append new column called status. ஓகேங்களா, நியூ புது காலம் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். லைக் என்னன்னா அந்த எடுத்திருக்க அந்த டேட்டா ஃப்ரேம், அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம்ல லாஸ்டா ஒரு காலம் நம்ம ஆட் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு காலம். இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற காலம் வந்து எனக்கு எப்படி ஃபில்டர் ஆகணும், எப்படி வந்து அப்பண்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 அப்படின்ற இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா அன்பிளாக் அப்படின்னு காட்டணும். எப்படி நான் ஒரு அவுட்புட் காட்டுறேன் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு என்னன்னா 0ன்ற இடத்துல பிளாக்டு, அதே வந்து 1ன்ற இடத்துல அன்பிளாக்டு, 0ங்கிற இடத்துல அன்பிளாக்டு, அதே மாதிரி 1ன்ற இடத்துல அன்பிளாக்டு, தென் 2ன்ற இடத்துல எனக்கு என்ன வேணும்னா வார்னிங், 3 இருக்கிற இடத்துல பிளாக்டு. ஓகேங்களா, 3 இருக்கிற இடத்துல பிளாக். இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாத்துலயுமே அது ஒர்க் பண்ணணும், பர்டிகுலரா ஒர்க் ஆகணும். இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரீட் த ஃபைல், செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபில்டர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் காலம், தென் தேர்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா append நியூ காலம் கால் ஸ்டேட்டஸ் as 0, 1 unblock. அதாவது 0, 1 வந்து எனக்கு அன்பிளாக்னு இருக்கணும், 2 அப்படின்றது எனக்கு 2ன்றதுக்கு நேரா வந்து எனக்கு என்ன வார்னிங் இருக்கணும், 3ன்றதுக்கு நேரா எனக்கு என்ன இருக்கணும்னா பிளாக் அப்படின்றது. சரிங்களா. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சது இல்லாம புதுசா ஒன்று நம்ம படிக்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாமே உட்கார வச்சாச்சு. ஓகேங்களா, ஒரு 0, 1, 2, 3 வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு நேரா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் உட்கார வச்சிட்டேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தனித்தனி லேயரா இருக்கு. ஓகேங்களா, அந்த தனித்தனி லேயரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸல் ஷீட்டா மர்ஜ் பண்ணணும். ஒரே வந்து டேட்டாவா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மர்ஜ் பண்ணணும். தனித்தனியா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த தனித்தனியா இருக்கிறத ஒன்னா வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மர்ஜ் பண்ண ஒரு பர்டிகுலர் எக்ஸல் ஷீட்டை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to process. எந்தெந்த பேங்க் எல்லாமே வந்து பிளாக்ல இருக்காங்க, எந்த பேங்க் வந்து அன்பிளாக்ல இருக்காங்க, எந்தெந்த பேங்க் வந்து வார்னிங்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா write as CSV unblock, block, unblocked, blocked, then warning. Okay, write as CSV unblock, block and warning. ஓகேங்களா, ஒவ்வொரு தனி எக்ஸல் ஷீட் as separate excel sheet. separate CSV excel. ஓகே, இந்த ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டோட்டலா வந்து 4 ஸ்டெப்ஸா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு கிளாரிட்டி நம்ம பார்த்துக்கலாம், முன்னாடி என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிட்டி பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்துட்டு செகண்ட் டைம் ப்ராக்டிகலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஸோ இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. தென் ரைட் as CSV unblocked, blocked, warning as separate CSV ஃபைல். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸல் ஷீட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட இன்புட் எக்ஸல் ஷீட் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட் தான். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு டேட்டா எதுவுமே இருக்காது இந்த இடத்துல.
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்னன்னா இன்புட் எக்ஸல் ஷீட். மொத்தம் 3 காலம், சாரி 4 காலம் இருக்கு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் காலம் நம்மளுக்கு எம்டி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இ காலம்ல நான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் பிசியில் இ டிரைவ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா பேங்க் அப்படின்ற மாதிரி ஒரு சிஎஸ்வி ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ஷூர் தட் எக்ஸல் ஒர்க் புக் பதிலாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி கமா டிலிமிட்டட் இந்த இது நம்ம கொடுத்தாகணும். சிஎஸ்வி கமா டிலிமிட்டட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னா இ கோலன்ல உட்காந்துருக்கு. ஸோ இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். வார்னிங் கேட்கும், அந்த வார்னிங் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 4 ஸ்டெப் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நான் எப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ ரைட் ஆஸ் சிஎஸ்வி அன்பிளாக்டு பிளாக்டு வார்னிங் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புது எக்ஸல் ஷீட்ல ஓப்பன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட், ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றது வந்து என்னன்னா பேங்க் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, the next step எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா source on save. ஓகேங்களா, கண்டிப்பா இதை கொடுத்தாகணும். source on save நீங்க கொடுத்துக்கோங்க. source on save கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா read the csv file. நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கோம். csv file ரீட் பண்ண போறோம். ஸோ csv file என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா csv data equal to read dot csv டபுள் கோட்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கோலன்ல இருக்கு. இ கோலன் ஸ்லாஷ் பேங்க் டாட் சிஎஸ்வி. ஓகேங்களா, பேங்க் டாட் சிஎஸ்வி. நம்ம என்னன்னா பேங்க்குக்கான ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, தென் இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டலாம். பிரிண்ட் சிஎஸ்வி டேட்டா, பிரிண்ட் சிஎஸ்வி டேட்டா அவுட்புட் காட்டுறதா வந்து செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 காலம்ஸ், சாரி 25 ரோஸ் 4 காலம்ஸ் நம்மளுக்கு வந்து அவுட்கமாக வந்துருக்கு. சீரியல் நம்பர், பேங்க் நேம், யூசர் நேம், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. கிளியர். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல நம்மளுக்கு என்ன ஒரு காலம் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படின்ற ஒரு காலத்தை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சப்செட் மெத்தட், அதுவும் நம்ம பண்ணலாம். ஆர் செகண்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரிப் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிரிப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த கிரிப் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா 0 and 1s நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வந்து 3 நம்பர் 3 வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து 3 இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் 3 எப்படி பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து நான் என்னன்னு போடுறேன் அப்படின்னா பிளாக்டு அப்படின்னு நான் போடுறேன். பிளாக்டு டேட்டா அப்படின்னு நான் போடுறேன். ஸோ பிளாக்டு டேட்டா ஈக்குவல் டு சிஎஸ்வி டேட்டா அரே பிராக்கெட்ல கிரிப் ஃபங்க்ஷன் பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ். ஏன்னா இது வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும், நான் நம்பரா எடுத்துக்காது. ஜஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்தா போதும். கமா சிஎஸ்வி டேட்டா டாலர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஓகேங்களா, சிஎஸ்வி டேட்டா டாலர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அந்த 3 அட்டம்ஸ் இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பிளாக்டு டேட்டா, பிரிண்ட் பிளாக்டு டேட்டா. ஓகே, ஜஸ்ட் சேவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க எனக்கு எத்தனை நம்பர் 3 அட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 7 தான் இருக்கு. 25 ரெக்கார்ட்ஸ்ல எனக்கு 7 டேட்டா வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 இருக்கு. ஸோ இதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ 2 டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது வந்து பிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்னன்னா பிளாக் இருக்கு. இப்போ செகண்ட் பார்க்க போறது என்னன்னா வார்னிங். ஓகேங்களா, செகண்ட் வந்து எனக்கு என்னன்னா வார்னிங் டேட்டா, செகண்ட் வார்னிங். ஸோ இப்போ வார்னிங்க்கு வந்து என்னன்னா எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் வார்னிங் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இயர் 2. தென் வார்னிங் எனக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2.
ஓகேங்களா. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து 2 இருந்தா எனக்கு அது என்னன்னா வார்னிங் டேட்டா. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தேர்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிளாக். ஸோ அதே மாதிரி என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அன்பிளாக்னு மாற்றிக்கலாம். தென் இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அன்பிளாக்னு மாற்றிக்கிறேன். பட் இங்கே எனக்கு கிரெடென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு 3, 2 ரெண்டுமே எனக்கு வந்து சிங்கிள் தான். பட் இங்கே என்னன்னா அன்பிளாக்டு வந்து எனக்கு என்ன 0வா இருக்கலாம் ஆரல்ஸ் 1ஆவும் இருக்கலாம். அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் 0 or 1 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். 0 or 1. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0வோ இல்லை 1ஓ இருந்ததுன்னா அது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து அன்பிளாக்டு அப்படி தான் இருக்கும். இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அவுட்கம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இதை கிளியர் பண்ணிடலாம். சேவ் பண்ணீங்கன்னா பாருங்க எனக்கு 3 தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கிளியர். பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்டு, அதாவது பிளாக்டு எத்தனை, வார்னிங் எத்தனை, அன்பிளாக்டு எத்தனை அப்படின்றது கிளியராக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அன்பிளாக்டே நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்கு. அதாவது அன்பிளாக்டு வந்து 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதே வந்து எனக்கு என்னன்னா வார்னிங் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதே பிளாக்டு எனக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 6 + 7 13. தென் மீதி இருக்கு அந்த 12 வந்து எனக்கு என்னன்னா அன்பிளாக்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு சினாரியோ. இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபைல். ஃபைலை ரீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் காலம் பேஸ்ட் ஆன் 0, 1, 2, 3 அதுவும் நான் பண்ணியாச்சு. தென் தேர்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்ட் நியூ காலம் கால்டு ஸ்டேட்டஸ் ஆஸ் 0, 1 வந்து அன்பிளாக் ஆகும், 2 வந்து வார்னிங் ஆகும், 3 வந்து பிளாக்ட் ஆகும் நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா. அப்பண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் தூக்கி விட்டுறேன். ஓகே. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் தூக்கி விட்டாச்சு. இப்போ பிளாக்டு, வார்னிங், அன்பிளாக்டு ஃபில்டர் பண்ணது மட்டும் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த லைக் என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி நம்ம ஒரு இடத்துல டேட்டா ஃபில்டர் பண்ணி ஒரு இடத்துல டேட்டா வச்சிருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும். அதாவது 3 வேரியபிளா வச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டு டேட்டா, வார்னிங் டேட்டா, அன்பிளாக்டு டேட்டா. ஒரு ஓவரால் சிஎஸ்வி டேட்டா வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிஞ்சிருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த கேட்டகரி வச்சு நம்ம பிரிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலமுக்கு நேராக இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, 3 இருக்கு இல்லைங்களா, இது பக்கத்தில் எனக்கு என்ன உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் உட்காரணும். இது ஃபுல்லாக என்னென்ன உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்றது உட்காரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பிளாக்டு டேட்டா டாலர் ஸ்டேட்டஸ் யூஸ் நம்ம உட்காரிக்க போறோம். பிளாக் டேட்டா டாலர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு இந்த சென்ஸ் வெக்டர் ஆப்ரேட்டர் ரிப்பீட். ரிப்பீட் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உட்காரிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டு அப்படின்றத உட்காரிக்க போறோம். பிளாக்டு அப்படின்றத உட்காரிக்க போறோம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n row of blocked data. கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா n row of blocked data. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print blocked data. ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா append status as block. கிளியர். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணியாச்சு. பாருங்க எல்லாத்துக்கும் பக்கத்துல எனக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் உட்காந்துருச்சு. அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னா பிளாக்டு அப்படின்னு உட்காந்துருக்கு. சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி வார்னிங்க்கு அண்ட் அன்பிளாக்டுக்கு உட்காரிக்கும். ஓகே. ஸோ இப்போ அது முன்னாடி அதே பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ பிளாக்டு டேட்டா இருக்கிற இடத்துல வார்னிங் டேட்டா சேம் ஹியர் டூ. தென் இந்த பிளாக்டுக்கு பதிலாக வார்னிங். ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்னிங் டேட்டா. சேம் அதே மாதிரி இங்கே என்னன்னா அன்பிளாக்டு டேட்டா இங்கே பிரிண்ட்ல வந்து அன்பிளாக்டு டேட்டா. கிளியர். இப்போ இங்கே வந்து என்னன்னா அன்பிளாக்டு அப்படின்றது உட்காரும். சரிங்களா. இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி வந்து அதே அவுட்புட் தான். பட் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு காலம் உட்காந்துருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்ன்ற காலம்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து பிளாக்டு, ஸ்டேட்டஸ் வந்து வார்னிங், ஸ்டேட்டஸ் வந்து அன்பிளாக்டு அப்படின்றது இங்க கிளியரா உட்காந்துருக்கு. சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. ஓகேங்களா. தேர்ட் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா append new column called status as 0, 1 வந்து அன்பிளாக் ஆகும், 2 வந்து வார்னிங் ஆகும் உட்காந்துருக்கும், தென் 3 வந்து பிளாக்ட் ஆகும் உட்காந்துருக்கும். கிளியர்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3 டேட்டா 3 வேரியபிளா பிரிஞ்சு கிடைக்கும். சரிங்களா? இந்த 3 வேரியபிளா பிரிஞ்சு கிடைக்குது. இதுதான் நமக்கு என்ன அவுட்புட் வேரியபிள்ஸ். சரிங்களா? இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அவுட்புட் வேரியபிள். கிளியர், அவுட்புட் வேரியபிள் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to write. ஓகேங்களா? இப்போ 3 அவுட்புட் வேரியபிளா 3 அவுட்புட் எக்ஸல் ஷீட்டா நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் பண்ணிட்டு தான் நம்மளால ரீட் பண்ண முடியும். அந்த ஸ்டெப் எப்படின்றது பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு லைக் என்னன்னா ஒரு இன்புட் டேட்டா கிடைக்குது. அந்த இன்புட் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம மாத்திக்கணும். இல்லை நமக்கு தேவைப்படுற மாதிரி ஃபில்டர் பண்ணி இருக்கிறோம். நமக்கு தேவைப்படுற மாதிரி சேஞ்சஸ் பண்ண வேண்டியதெல்லாம் சேஞ்சஸ் பண்றோம். சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் ரைட்டிங் ஒரு அவுட்புட் ஷீட்டா நம்ம ரைட் பண்றோம். ஸோ அந்த அவுட்புட் ஷீட்டா எப்படி ரைட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா write.csv ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிளாக் டேட்டாவை போடலாம். பிளாக் டேட்டா கமா எந்த லொகேஷன்ல போய் உட்காரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஈகோலன்ல உட்காரட்டும். ஈகோலன்ல blocked.csv அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். blocked.csv ஈகோலன் ஸ்லாஷ் blocked.csv அப்படின்னு நான் கிடைக்கிறேன். தென் இதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்னிங்கும் அன்பிளாக்டும் சேம் ஆஸ் வார்னிங் அண்ட் அன்பிளாக். ஓகேங்களா? இங்க வந்து எனக்கு என்னன்னா அன்பிளாக்டு சேம். இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அன்பிளாக்டு. இங்க வந்து அதுக்கு பதிலாக என்னன்னா வார்னிங் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வார்னிங் டேட்டா ஹியர் டு வார்னிங். வந்த நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் உட்கார வைக்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸல் ஷீட்ல ஓவராலா உட்காந்து. ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் முடியுது, இந்த டாஸ்க் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கும். நம்மளோட ஃபோல்டருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டர் வந்து இ டிரைவ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி தெரியும். பாத்தீங்கன்னா இ டிரைவ் பாருங்க, பிளாக்டு டேட்டா, தென் அதே மாதிரி வந்து அன்பிளாக்டு டேட்டா, தென் வார்னிங் டேட்டா. இந்த மூணுமே நம்மளுக்கு வந்து அவுட்கமா கிடைச்சிச்சு. பாத்தீங்கன்னா அன்பிளாக் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்க பாருங்க, முன்னாடி வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ்ன்றது உட்காரல, இப்போ ஸ்டேட்டஸ்ன்றது உட்காந்து. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 3 டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 3 விதமான எக்ஸல் ஷீட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு புது எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஃபோர்த் ஸ்டெப் வரைக்கும் முடிச்சாச்சு. தென் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், தென் இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆர் ஃபைல், then read all the 3 CSV files. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா blocked, unblocked, then warning. இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? read all the 3 CSV files, blocked, unblocked, warning. இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றோம். ஸோ alt F நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து ரீடிங் ஃபைல் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரீடிங் CSV பேங்க் அப்படின்னு போட்டுக்கலாம். ரீடிங் CSV பேங்க் அப்படின்னு போட்டாச்சு. சோர்ஸ் அண்ட் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 எக்ஸலும் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? 3 எக்ஸலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிளாக்டு டேட்டா, blocked data equal to read.csv e colon double quotesல e colon slash blocked.csv கரெக்ட் நேம் கொடுக்கணும். e colon slash blocked.csv பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட்கம் வந்துருச்சு. இது கிளியர் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு மறுபடியும். ஸோ பிளாக்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம என்னன்னா அன்பிளாக்டு வார்னிங் எடுக்கணும்.
இது இங்க முன்னாடி நம்ம பண்ணலாம். இது ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். லைக் என்னன்னா தனித்தனியாக ரீட் பண்ணி அந்த எக்ஸலை ரீட் பண்ணி எப்படி மர்ஜ் பண்றது அப்படின்ட்டு ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும் இதுல. ஓகேங்களா? இங்க அன்பிளாக்டு, சேம் ஹியர் அன்பிளாக்டு, சேம் ஹியர் அன்பிளாக்டு. தென் இங்க பிளாக்கு பதிலாக வார்னிங். ஸோ ஹியர் டு வார்னிங். வார்னிங் டேட்டா நம்ம போட்டாச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா பாருங்க எனக்கு 3 எக்ஸல் ஷீட்டும் ரீட் ஆகிட்டு எனக்கு அவுட்புட்டாக வந்துருக்கு. பிளாக்டு அன்பிளாக்டு வார்னிங் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒன்னா மர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்னா சேர்த்தணும். அப்பதான் நம்ம பர்டிகுலர் எக்ஸஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மூணுமே எனக்கு தனித்தனி ரெக்கார்டாக இருக்கு. ஸோ 3 ரெக்கார்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னா ஜாயின் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன மர்ஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப் டேட்டா, அதாவது ஒரு டைம்ல வந்து ரெண்டு டேட்டாவை தான் நம்ம மர்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து என்ன ஃபர்ஸ்ட் டெம்ப் டேட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ டெம்ப் டேட்டா ஈக்குவல் டு மர்ஜ் பிளாக் டேட்டா கமா அன்பிளாக் டேட்டா ரெண்டுத்தையுமே நான் ஜாயின் பண்றேன். பிளாக் டேட்டா கமா அன்பிளாக் டேட்டா கமா ஆல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஆல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு ஏன்னா எல்லாமே நமக்கு ட்ரூவா இருக்கணும் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட் டெம்ப் டேட்டா அப்படின்னு ஏன்னா ரெண்டு மர்ஜ் பண்றதுனால மற்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எனக்கு வந்து பிளாக்டும் அன்பிளாக்டும் வந்து கம்பைன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க அவுட்புட் பாருங்க, பிளாக்டும் அன்பிளாக்டும் கம்பைன் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டேட்டாவை நான் கம்பைன் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா எஃப்ஐஎன் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். எஃப்ஐஎன் டேட்டா ஈக்குவல் டு மர்ஜ். ஸோ இப்போ டெம்ப் டேட்டா நம்மளுக்கு வந்துருச்சு இல்ல. ஸோ டெம்ப் டேட்டா கமா வார்னிங் டேட்டா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெண்டு டேட்டா வச்சு பண்ணோம். இப்போ அதை மர்ஜ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அது வந்து டெம்ப் டேட்டா அப்படின்றது. இப்போ மூணாவது நம்ம மர்ஜ் பண்ணோம். சேம் அதே மர்ஜ் கான்செப்ட் தான். டெம்ப் டேட்டா கமா வார்னிங் டேட்டா கமா ஆல் ஈக்குவல் டு ட்ரூ ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபைன் டேட்டாவை நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் எஃப்ஐஎல் டேட்டா. ஓகேங்களா? பிரிண்ட் எஃப்ஐஎல் டேட்டா. இப்போ சேவ் பண்ணலாம். பாருங்க எனக்கு அவுட்புட் பாருங்க கிளாரிட்டியா வந்திருக்கு. 1ல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா லைக் என்னன்னா 1 by 1 மர்ஜ் பண்ணிட்டு பிளாக் அன்பிளாக் வார்னிங் அப்படின்றது எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? write.csv fin data கமா டபுள் கோட்ஸ்ல e colon e டிரைவ்ல தான் போட்டுட்டு இருக்கோம். e:/bank fin data.csv அப்படின்ற ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? bank fin data.csv ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஒரு இன்புட் ஃபைல். அந்த இன்புட் ஃபைலை எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஸ்டேட்டஸ் அப்பான் பண்ணோம். அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்னிங், பிளாக்டு, அன்பிளாக்டு. ஸோ அது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி எக்ஸல் ஷீட்டா போட்டு சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆர் ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த ஆர் ஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு டேட்டாவையும் ரீட் பண்ணி மர்ஜ் பண்ணிருக்கோம். மர்ஜ் பண்ணி ஓவராலா ஒரு ஃபைனல் டேட்டா வச்சிருக்கோம். அந்த ஃபைனல் டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஃபைன் டேட்டா அப்படின்ற ஒரு புது எக்ஸல் ஷீட்ல நம்ம போடுறோம். அந்த எக்ஸல் ஷீட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ரெண்டுமே எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில் ஸ்டேட்டஸ் வரைக்கும் இருக்கும். ஜஸ்ட் சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். பேங்க் ஃபைன் டேட்டா அப்படின்றது ஒரு கிரியேட் ஆயிருக்கும். இது லாஸ்டா வந்துச்சு பாருங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா 25 ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்னன்னா 7th வந்து என்னன்னா எனக்கு என்ன merge all the 3 into one data frame. then 8th step என்னன்னா write final data frame into new output CSV file.
ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது create new or create new or நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா read final bank output data. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட், சேவ் இட் ஆஸ் பேங்க் அவுட், சோர்ஸ் ஆர் சேவ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இன்வெஸ்ட் என்ன ரீட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வி டேட்டா ஈக்குவல் டு read டாட் சிஎஸ்வி // fin, just name பார்த்துங்க கரெக்டா, fin bank fin data டாட் சிஎஸ்வி. ஓகே, இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print cv data சேவ் பண்ணலாம். பாருங்க எனக்கு அவுட்புட் அதே தான். ஓவராலாக ரீட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்கம் வந்துருக்கு. ஓவராலாக ரீட் ஆகிட்டு எனக்கு என்ன வந்திருக்குன்னா அவுட்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் எத்தனை இருக்கு, ஒன் பிளாக் எத்தனை இருக்கு, வார்னிங் எத்தனை இருக்கு அப்படின்றது எல்லாம் ஃபைன் பண்ணி ஒரு பை சார்ட் போடலாம். ஓகேங்களா. தென் அதே மாதிரி எனக்கு என்ன ஓவரால் பேங்க் எடுத்து அதோட பார் சார்ட் போடலாம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் எத்தனை இருக்கு, ஒன் பிளாக் எத்தனை இருக்கு, வார்னிங் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபில்டர் ஒன். ஸோ f1 ஈக்குவல் டு subset cv data comma cv data dollar status double equal to double quotes ல block எத்தனைன்றது print f1 சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா பாருங்க தனியா வந்துருச்சு. then same as f2 then f2 வந்து எனக்கு என்ன unblocked, f3 எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா warning. ஸோ அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இதோட நம்பர் ஆஃப் ரோவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட் போடலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் n ரோ ஆஃப் f1. ஓகேங்களா. n ரோன்றது என்னன்னா டோட்டல் எலிமெண்ட்ஸ், அதில் எத்தனை ரோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. n ரோ ஆஃப் f1 n ரோ ஆஃப் f2. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் சின்ன சின்ன கான்செப்ட். பட் இங்கே டேரக்டா யூஸ் பண்றோம், அவ்வளோதான் வித்தியாசம், எதுவும் கிடையாது. n ரோ ஆஃப் f3. ஓகேங்களா. பை ஆஃப் x பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ 1 2 3. இதுக்கு நம்ம கலர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். கமா லேபிள்ஸ் வேறு டேரக்டாக கொடுக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிளாக்டு, டபுள் கோட்ஸில் பிளாக்டு, செகண்ட் வந்து எனக்கு என்ன அன்பிளாக்டு, தேர்ட் வந்து எனக்கு என்ன வார்னிங். கிளியர், வார்னிங். இது நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CYL equal to collection of, sorry, CYL equal to rainbow of length of x. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மெயின் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் பேங்க் ஸ்டேட்டஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாக்டு. இது வந்து எனக்கு என்ன வார்னிங், இது வந்து அன்பிளாக்டு. ஓகேங்களா. அன்பிளாக்டு ஜாஸ்தியாக இருக்குது, 12 இருக்குது. பிளாக்டு வந்து எனக்கு என்ன 7 இருக்குது. வார்னிங் அதை விட கம்மி 6 இருக்குது. ஸோ பேங்கோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, கிளியர். ஓகேங்களா. ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். பட் இதில் நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போ பிளாக்டு அன்பிளாக்டு வார்னிங் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இதில் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் நான் தரேன். நீங்கள் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேங்க்ஸ் வந்து நம்ம நிறைய பார்ட் கொடுத்துருக்கோம். இல்லை பேங்க்ஸ் வந்து நம்ம என்னன்னா நிறைய பார்ட் கொடுத்துருக்கோம், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ அப்படின்ட்டு. அதே மாதிரி யூசர்ஸ் நிறைய இருக்காங்க.
ஓகேங்களா. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11th வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா filter by blocked, unblocked, warning அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். Then 12th step என்ன, draw pie chart. Pie chart based on row counts of blocked and unblocked. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எக்ஸசைஸா போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா draw bar chart, draw bar chart for individual banks. Okay, individual banks, blocked, unblocked, warning. ஓகேங்களா. எனக்கு இதுல வந்து எத்தனை சார்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேங்க் இருக்கு, 3 விதமான சார்ட். 15 சார்ட்ஸ் இங்க வரணும். 15 பார் சார்ட்ஸ். Then 14th வந்து எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா draw matrix bar chart for all banks in the category of blocked, unblocked, warning. கிளியர். இந்த 2 எக்ஸசைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் சார்ட் ஒன்று ட்ரா பண்ணணும் ஃபார் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ். ஒவ்வொரு பேங்க்குமே எனக்கு என்னன்னா பார் சார்ட் ட்ரா பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டு, அன்பிளாக்டு, வார்னிங் அப்படின்ற மாதிரி. ஸோ 15 சார்ட்ஸ் அதுக்கு வரும். தென் அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா மேட்ரிக்ஸ் பார் சார்ட் ஃபார் ஆல் பேங்க்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் பிளாக்டு, அன்பிளாக்டு, வார்னிங். நம்ம எப்படி அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ் போட்டோம் இல்லைங்களா மேட்ரிக்ஸ் சார்ட், அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க மறுபடியும். ஸோ ஃபுட் எக்ஸ்பென்ஸ் போட்ட மேட்ரிக்ஸ் சார்ட் எனக்கு ரிப்பீட் இங்கே வரணும். பட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் எனக்கு வந்து பிளாக், அன்பிளாக்டு, வார்னிங் என்ன அப்படின்ற ஒரு கிளியர் அவுட்புட் வரும். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அந்த info@authomobqueries போனீங்கன்னா ஒரு மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ். ஸோ ப்ளஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஸோ இது வந்து மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிப்பீட்டாக பார்க்கல ஒரு டைம். ஸோ ரீட் த CSV ஃபைல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ். இதெல்லாம் ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் நான் போடுறேன். Next page, so reading CSV file. Next only bank account.
3 விதமான எக்ஸல் ஷீட்ஸ் போட்டாச்சு. ஸோ அதுக்கான ஆர் ப்ரோக்ராமிங் இதில் இருக்குது. ஸோ கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எனி கிளாரிஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த info.com groups அப்படின்ற queriesன்ற queriesல மெயில் இருக்கும். ஸோ அந்த மெயிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். மெயிலில் வந்து போடுங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுக்கான லைக் ரிசல்ட் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே கிளியராக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.